நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாகிய கிறிஸ்து இயேசுவுக்கே துதியும் கனமும் என்றென்றைக்கும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. துதிக்க ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். வேத வாக்கியங்களின்படி இது கடைசி காலமாய் இருக்கின்றபடியால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அதிக விழிப்போடு ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும். ஏனென்றால் நம்மை வஞ்சிக்கிற ஒரு கூட்டம் எழும்பி இயேசுவை கிறிஸ்து அல்ல என்றும் குமாரனாகிய கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும் என்றும் பிரசங்கிக்கிறார்கள். அந்த வஞ்சகமான போதனைகளை கேட்டு நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கும் நம்முடைய குடும்பத்தினர் வஞ்சிக்கப்படாதபடிக்கும் நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும். வஞ்சகமான ஆவியின் போதனைகளுக்கு கர்த்தர் நம்மை காத்து தப்புவிக்க வேண்டும் என்றும் சத்திய வசனத்திலே எப்பொழுதும் நாம் நிலைத்து நிற்கக்கூடிய ஸ்திரமான இருதயத்தையும் ஞானத்தையும் தெளிந்த புத்தியையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருள வேண்டும் என்றும் அதற்காக நாம் காத்திருந்து ஜெபிக்கலாம். மேலும் வஞ்சிக்கிற ஆவி எழும்பி சபையை கலைக்காதபடிக்கும் சபையில் உள்ளவர்களை குழப்பாதபடிக்கும் நாம் அதற்காகவும் போராடி இந்த நாளில் ஜெபிக்க வேண்டும். தீவிரமாய் இப்படி செயல்பட்டு வருகிற வஞ்சக ஆவி உடைய மனிதர்களை கர்த்தர் சந்திக்கும்படிக்கும் அவர்கள் மனம் திரும்பும்படிக்கும் மெய்யான கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படிக்கும் நாம் இந்த நாளில் போராடி ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாயினால் அறிக்கையிட்டு இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு விலையேற பெற்ற ரட்சிப்பை தந்து அவர்களோடு தாமும் வந்து தங்கி வாசம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கின்றபடியால் அந்த நல்ல திரியேக தேவனை நாம் மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.